பீகார் சட்டப்பேரவைக்கான தேர்தல் தேதி வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. பீகார் 243 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஒரு மாநிலம். தமிழ்நாடு வந்து 234, அதோட ஒரு 9 தொகுதிகள் அதிகம், 243. அங்கே எப்போ தேர்தல் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 6, நவம்பர் 11 ஆகிய 2 கட்டங்களாக தேர்தல் நடக்குது. நவம்பர் 6ல் 121 தொகுதிகளுக்கும், நவம்பர் 11ல் 122 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெறும் அப்படின்னு தேர்தல் ஆணையர் அறிவிச்சிருக்கிறார். முடிவுகள் நவம்பர் 14ஆம் தேதி எண்ணி அன்றே வெளியிடப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் பீகார் தேர்தல். ஸோ தேசிய கட்சிகளான காங்கிரஸ், பாஜக இந்த 2 கட்சிகளுமே இப்போ எந்த இஷ்யூஸில் அல்லது எந்த மாநிலத்தில் அவங்களுடைய பார்வையை செலுத்துவாங்க அடுத்த 1 மாத காலத்துக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பீகார் தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஆண்டு மொத்தமாகவே 2 ஸ்டேட்டில் தான் எலெக்ஷனே நடந்தது. ஒன்று வந்து டெல்லி, அதுக்கப்புறமாக பீகார். இதுக்கப்புறம் இந்த ஆண்டு எலெக்ஷன் எந்த மாநிலத்திலையும் கிடையாது. அடுத்த ஆண்டு தான் 2026 தான் 5 மாநிலங்களில் தேர்தல் வந்து நடக்கும். அது தமிழ்நாடு, கேரளா, திரிபுரா, பாண்டிச்சேரி, அதுக்கப்புறமாக வந்து வெஸ்ட் பெங்கால் ஆகிய 5 மாநிலங்களில் தேர்தல் வந்து நடக்கிறதுக்கு. அது வந்து அடுத்த ஆண்டு. பீகாரை பொறுத்த வரைக்கும் 2000க்கு முன்னாடி வரைக்கும் 318 தொகுதிகள் கிட்டத்தட்ட இருந்தது. 2000 ஜார்க்கண்ட் பீகார்லேருந்து தனியாக பிரியுது. அதன் பிறகு 243 தொகுதிகளாக மாறியிருக்கு. இந்த எலெக்ஷனில் 14 லட்சம் நியூ ஓட்டர்ஸ் வந்து தேர்தலில் வாக்களிக்க இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக 8 கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கிறாங்க. 12.5 கோடி பீகாரினுடைய மக்கள் தொகையாக இருக்குது. ஸோ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன கூட்டணி கணக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜேடியு, அதாவது என்டிஏ அது ஒரு அலைன்ஸாக இருக்குது, இந்தியா அலைன்ஸ் ஒரு அலைன்ஸாக இருக்குது. அது இல்லாமல் தனித்து போட்டியிடக்கூடிய கட்சிகளும் நிறைய இருக்குது. அதில் மிக முக்கியமான நபர் வந்து பிரசாந்த் கிஷோர். அவர் வந்து ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளராகத்தான் இருந்தார். அவர் இப்போ வந்து எலெக்ஷன்லேயும் நிற்கிறார். ஸோ அவர் வந்து 3வது அணியாக இருக்கிறார். அதுக்கப்புறமாக ஆம் ஆத்மி கட்சி நிற்கிறாங்க. அதுக்கப்புறமாக பிஎஸ்பி இவங்கெல்லாம் வந்து போட்டியிடுவாங்க அப்படின்னு அறியப்படுது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு லாஸ்ட் 30 இயர்ஸாக பீகாரில் நடந்த எலெக்ஷன்ஸ் அங்கே யார் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990லேருந்து 2005 வரைக்கும் 3 டேர்ம் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றது வந்து ஆர்ஜேடி. லாலு பிரசாத் யாதவ், அவருடைய மனைவி 2 பேருமே அந்த பீரியடில் சிஎம்மாக இருந்திருக்கிறாங்க. 2005, 2010, 15, 20 ஆகிய 4 எலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நிதிஷ்குமார் தான் சிஎம்மாக இருந்திருக்கிறார். இதில் நிதிஷ்குமார் பாஜக அலைன்ஸ்லேயும் நின்று ஜெயிச்சிருக்கிறாரு. பாஜக கூட ஜெயிச்சுட்டு ஆர்ஜேடி கூடயும் அலைன்ஸில் வந்திருக்கிறார். இந்த மாதிரி எந்த அலைன்ஸில் இருந்தாலும் சிஎம்மாக அவர் தான் இருந்திருக்கிறார் கடந்த 20 ஆண்டுகளில். ஸோ அவர் தான் சிஎம்மாக நீடிக்கிறார். இப்போ நம்ம பீகார் எலெக்ஷன்ஸை பேசுகிறோம் அப்படின்னா சாதி கணக்குகளை பேசாமல் இருக்க முடியாது. ஏன்னா சாதி அந்த வெறும் முக்கியமான பார்ட்டை ப்ளே பண்ணுது. ஒரு லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸில் யாருமே ஒரு தனி பெரும்பான்மையாக ஆட்சியை பிடிச்சாங்களா பீகாரில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு 22% ஓட்ஸை தான் அவங்க வந்து ரீட்டைன் பண்ணுறாங்க. ஒரு கூட்டணி ஆட்சி தான் வந்து கடந்த 20 ஆண்டுகளாகவே நடக்குது. அந்த அளவுக்கு சாதி அங்கே வந்து உள்ள ரொம்ப ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணுது. இப்போ மக்கள் தொகை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 12.7 கோடி இருக்குது. இப்போ இதில் பிசி எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27%, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் 36%, எஸ்சி வந்து 19.7%, எஸ்டி வந்து 1.7. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முற்படுத்தப்பட்ட சாதியினர், முன்னேறிய வகுப்பினர் ரொம்ப குறைவு தான். ஆனால் பீகாரில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. பீகாரில் ஜென்ரல் பொது பிரிவினர் அல்லது முன்னேறிய வகுப்பினர் வந்து 15.5% பேர் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து இதுவாக ஜென்ரல் டேர்மில் சொல்லணுன்னா பிசி, எம்பிசி அப்படி சொல்லணுன்னா இந்த மாதிரி. இப்போ ஒரு சமூக ரீதியாக நம்ம சொல்லணும் அப்படின்னா பீகாரை பொறுத்த வரைக்கும் தனிப்பெரும் சமூகம் அல்லது அதிக தனிப்பெரும் சமூகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாதவர்கள் தான். 14.3% பேர் யாதவர்களாக அங்கே வந்து இருக்கிறாங்க. அதே போல் உயர் சாதிகர்னு சொல்லப்படக்கூடிய பிராமின், ராஜ்புத், பூமிகர், கயாஸ்தா இவங்க எல்லாரும் சேர்ந்து 15.5% பேர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமாக பிசியில் வரக்கூடிய குர்மி, குஷ்வாஹா இந்த 2 சமூகம் சேர்த்து 7.1% பேர் இருக்கிறாங்க. அதே போல் மிக முக்கியமாக இஸ்லாமியர்கள் பீகாரில் 17.7% பேர் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. இதில்
யாதவர்கள் அதுக்கப்புறமாக இஸ்லாமியர்கள். யாதவர்கள் ஒரு 14%, முஸ்லீம்கள் ஒரு 17%. இந்த 2 பேரும் பெரும்பான்மையாக ஆதரிக்கக்கூடிய கட்சியாக ஆர்ஜேடி தான் இருக்குது. இஸ்லாமியர்கள் பிஜேபி இருக்கக்கூடிய அணியை ஆதரிக்காமல் இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு பக்கம். ஆப்வியஸாக தேஜஸ்வி யாதவ், லாலு பிரசாத் யாதவ் அவங்க கம்யூனிட்டின்றதுனால யாதவர்கள் பெரும்பான்மையாக ஆர்ஜேடியை ஆதரிக்கிறாங்க. இதில் குர்மி குஷ்வாகா சொன்ன இல்லையா, பிசி கம்யூனிட்டி, அவங்க வந்து 7% இருக்கிறாங்க. இதில் நிதிஷ்குமார் வந்து இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர். இதில் பெரும்பான்மையான ஆதரவு அவங்களுக்கு வந்து இருக்குது. ஏற்கனவே பாஜகவை எல்லோரும் உயர் சாதிக்கான கட்சி அப்படின்னு தான் பார்க்குறாங்க. ஏற்கனவே உயர் சாதியினர் 15% இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பாஜகவை ஆதரிக்கிறாங்க. இதில் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் உயர் சாதி வகுப்பை சேர்ந்தவர். ஸோ அவர் எந்தளவுக்கு வாக்கை பிரிப்பார் அப்படின்றது இதில் பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்குது. அதுக்கப்புறமாக வந்து தலித் சமூகம் 20% இருக்காங்க அப்படின்னு சொன்னால் 19%. அதில் பஸ்வான் தசத் சமூகம் ஒரு 5% இருக்கிறாங்க. இவங்களில் பெரும்பான்மையான ஆதரவு வந்து லோக் ஜனசக்தி கட்சிக்கு வந்து இருக்குது, அதாவது சிராஜ் பாஸ்வானுக்கு இருக்குது. ஸோ இதுதான் இந்த இது. ப்ளஸ் இஸ்லாமியர்களில் வாக்குகளில் ஓவைசியினுடைய கட்சி கடந்த தேர்தலில் 2020 ஒரு பெரும்பான்மையான வாக்குகளை பிரித்தாங்க. அதுவும் ஆர்ஜேடியினுடைய தோல்விக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்தது. ஸோ சமீபத்தில் நடந்த 2020 எலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் என்டிஏ 125 சீட்டில் வின் பண்ணாங்க. இந்தியா கூட்டணி வந்து 110 சீட்டில் வின் பண்ணாங்க. அதில் பிஜேபி 74லையும் ஜேடி 43லையும் ஜெயித்தாங்க. ஆர்ஜேடி 75லையும் காங்கிரஸ் வந்து 19 சீட்லேயும் ஜெயித்தாங்க. கடந்த 2020 எலெக்ஷன் அப்போ இந்த சைடு சொல்கிறேன், ஆர்ஜேடி ப்ளஸ் காங்கிரஸ் கூட்டணியில் ஒரு பீகார் முழுக்க பிரச்சாரம் செய்தது வந்து தேஜஸ்வி யாதவ் தான். இளைஞர்கள்கிட்ட அப்பயே ஒரு மிகப்பெரிய எழுச்சியை பெற்றார். அவர் சிஎம் ஆயிடுவார் அப்படின்லாம் அப்பயே சொல்லப்படுது. ஒரு மிக சின்ன வயசில் அவர் சிஎம் ஆவார் அப்படின்லாம் பேசப்பட்டது. ஆனால் அவர் வந்து கிட்டத்தட்ட 79 சீட்டு தான், 75 சீட்டு தான் வந்து அவங்க வந்து ஜெயித்தாங்க. ஸோ அப்போ வந்து அது வந்து மிஸ் ஆச்சு. இப்போ ஒரு மாதிரியாக தான் இருந்தது. இந்தியா கூட்டணி அப்படின்றது ஒரு ஜெல்லாகாமல் ரொம்ப இதுவாகத்தான், ஒரு தொண்டர்கள் சோர்வடைகிற நிலையில் தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் தான் அந்த வாக்கு திருட்டு அப்படின்ற ஒன்றை மையப்படுத்தி ராகுல் காந்தி அவர்கள் செஞ்ச யாத்திரை காங்கிரஸ் அதுக்கப்புறமாக ஆர்ஜேடி கூட்டணிக்கிட்ட ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதிலிருந்து அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அது வந்து அந்த அவங்கக்கிட்ட ஒரு உற்சாகத்தை கொண்டு வந்து இருக்குது. இப்போ நான் 2 கூட்டணி பிரதானமாக நான் பார்க்குற வரையில் என்டிஏ அதுக்கப்புறமாக இந்தியா கூட்டணி, இந்த 2 கூட்டணிக்கு தான் போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் இருக்கார் இல்லையா, பிரசாந்த் கிஷோர், அவர் எவ்வளோ வாக்குகளை வாங்க போகிறார், யார் பிரசாந்த் கிஷோரை ஆதரிக்கிறாங்க அப்படின்றத பார்ப்பதற்கு ஆவலாக இருக்கும். ஸோ உயர் சாதியினர் அங்கே போகிறாங்களா, யாருடைய வாக்கு அவர் வந்து பிரிப்பார் அப்படின்றத பார்க்கணும். பொதுவாகவே ஒரு கான்செப்டாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ ஆளுங்கட்சி இருக்குது, அவங்களுக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கும். அந்த மனநிலையில் இருக்கிற வாக்குகள் ஒரு அணியில் போகாமல் அது வந்து சிதறிச்சு அப்படின்னா அது ஆளுங்கட்சிக்கு சாதகமான ஒன்றா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ டிஎம்கே இருக்குது, டிஎம்கேக்கு ஒரு ஆதரவான ஓட்டு இருக்கும், டிஎம்கேக்கு எதிரான ஓட்டுகள் இருக்கும். இப்போ 2026 சொல்கிறேன். இப்போ டிஎம்கேக்கு எதிரான ஓட்டுகள் ஏடிஎம்கேக்கே போச்சு அப்படின்னா அது ஏடிஎம்கேக்கு ஃபேவர் பண்ணும். டிஎம்கேக்கு எதிரான ஓட்டுகள் ஏடிஎம்கேக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதமும், பாஜகவுக்கு கொஞ்சமும், நாம் தமிழர், டிவிகே அப்படின்னு போச்சு அப்படின்னா அது டிஎம்கேக்கு சாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பிரசாந்த் கிஷோர் யாருனுடைய வாக்குகளை பிரிக்க போகிறார் அப்படின்றது அதில் ஒரு மிக முக்கியமான ரோலை ப்ளே பண்ணும் வெற்றி தோல்வியில். ஸோ என்டிஏவினுடைய பலம் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிதிஷ்குமார் தான் அவங்களுடைய பலம் மற்றும் பலவீனம் ரெண்டுமாவும் இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர் நிதிஷ்குமார், கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக அங்கே சிஎம்மாக இருக்கிறார். ஒரு மிக செல்வாக்கு மிக்க தலைவர் தான் பிசி கம்யூனிட்டியில். ஆனால் அதுவே தான் அவங்களுடைய பலவீனம். ஒருவர் 20 ஆண்டு காலமாக முதலமைச்சராக இருக்கிறார், ஒரு நம்பகத்தன்மை இல்லாத தலைவராக இருக்கிறார். ஏன்னா நிறைய கூட்டணி மாறி மாறி அவர் வந்து வச்சிருக்கிறார். அப்போ ஒரு நம்பகத்தன்மை இல்லை அப்படின்னும்போது அது அவருடைய க்ரெடிபிலிட்டி அடிவாங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் ஒரு ஏஜிங் ஃபேக்டரும் அவருக்கு வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் நிதிஷ்குமார் பலமாகவும் இருக்கிறார், பலவீனமாகவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். 125 யூனிட் மின்சாரம் இலவசமாக கொடுத்துருக்கிறார், கிராமப்புறங்களுக்கு குடிநீர் வந்து கொடுத்துருக்கிறார். இதையெல்லாம் தாண்டி அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு
பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இந்த எலெக்ஷனில் இருக்க போகிறது அப்படின்றது அந்த சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம். கிட்டத்தட்ட 75 லட்சம் பெண்களுக்கு 10,000 ரூபாய் உதவித்தொகையை அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. இது பெண்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமாக உட்கட்டமைப்பு. பொதுவாகவே மத்திய அரசு என்ன பண்ணுவாங்க, இல்லை மோடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடுத்து எங்கே எலெக்ஷன்ஸ் வருதோ அந்த மாநிலத்துக்கு தொடர்ச்சியாக விசிட்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அங்கே நிறைய திட்டங்களை உட்கட்டமைப்பு சார்பாக நிறைய விஷயங்களை அவங்க வந்து தொடங்கி வைப்பாங்க. அதே மாதிரி பீகாரில் கிட்டத்தட்ட இந்த எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு 4-5 வாட்டி போயிட்டாங்க. நிறைய திட்டங்களை புதுசாக அவங்க வந்து தொடங்கி வச்சுருக்கிறாங்க, வளர்ச்சி திட்டங்கள். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பலவீனங்களாக என்ன இருக்கும் என்டிஏக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நிதிஷ்குமார் அவர்கள் தான் ஒரு மிகப்பெரிய பலவீனமாக இருக்கலாம். 20 ஆண்டு காலமாக முதலமைச்சராக இருக்கிறார் அப்படின்னா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். கண்டிப்பாக அந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். பீகாரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மக்கள் பார்ப்பது அப்படின்றது வேலையில்லா திண்டாட்டம். அங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் தமிழ்நாடு முழுக்க எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கு வரக்கூடிய புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் முக்கால்வாசி பேர் பீகாரிகளாக இருக்கிறாங்க. அங்கு வேலை வாய்ப்புக்கான, அதாவது தொழில் வளர்ச்சி இல்லாத ஒரு மாநிலமாக பீகார் இருப்பது இருக்க ஒரு மிக முக்கியமான காரணம். ஸோ வேலையில்லா திண்டாட்டம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பீகாரில் இருக்குது. ஸோ அதை ஆன்டி இன்கம்பன்சியாக எதிரொலிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே போல் பொதுவாகவே பிஜேபி வந்து உயர் சாதியினருக்கான கட்சி அப்படின்னு தான் அறியப்படுது. அதுதான் ஒரு பொது பார்வையாக இருக்குது. அதனால் மற்ற பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி சமூகங்கள் குறைவான ஆதரவை கொடுக்குறாங்க. அதே போல் வந்து இஸ்லாமியர்கள் பிஜேபிக்கு எதிராக இருக்கிறாங்க. இதெல்லாம் பலவீனமாக இருக்கும். தேஜஸ்வி யாதவ் தான் பீகாரினுடைய மிக முகமாக இருக்கிறார். அவர் ஒரு யங் ஏஜ் தான், லேட் 30s தான் அவர் வந்து இருக்கிறார். ஸோ ஒரு இளம் தலைவர் அப்படின்னும் போது நிறைய இளைஞர்களை அவர் கவர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தேர்தலில் 14 லட்சம் பேர் புதிதாக வாக்காளர்களாக வந்திருக்கிறாங்க. முதல் முறை ஓட்டு போட போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், அதுக்கப்புறமாக இளைஞர்களினுடைய ஓட்டுகளை தேஜஸ்வி யாதவ் கவர்வராக இருக்கிறார். அதே போல் யாதவ சமூகம் 14% இருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் 17% இருக்கிறாங்க. இவர்களில் பெரும்பான்மையான மக்கள் ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சியாக ஆர்ஜேடி இருக்குது. அதுக்கு என்னுடைய தலைவராக தேஜஸ்வி இருக்கிறார். ஸோ அது அவங்களுடைய பலமாக இருக்குது. அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாக்காளர் உரிமை பயணம் அந்த போனார் இல்லையா ராகுல் காந்தி, அது அவங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக தொண்டர்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உண்டாக்கி இருக்குது. ஸோ இந்தியா கூட்டணியினுடைய பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது ஆர்ஜேடி வந்து ஒரு குடும்ப கட்சி அப்படின்ற பெயரை எடுத்திருக்கு. இங்கே எப்படி திமுக ஒரு குடும்ப கட்சி அப்படின்ற ஒரு பெயரை எடுத்திருக்கோ, அதே போல் ஆர்ஜேடியும் ஒரு குடும்ப கட்சி அப்படின்ற ஒரு பெயரை எடுத்திருக்கு. அவங்களுடைய ஆட்சி, ஆர்ஜேடியினுடைய ஆட்சி 1990லேருந்து 2005 வரைக்கும் நடந்தது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்போ இன்னமும் கூட அப்போ அவங்க செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இருந்தது, அப்போ கொள்ளை போன்ற சம்பவங்கள்லாம் நடந்தது அப்படின்றத இன்னமும் தேர்தல் பிரச்சாரங்களில் பாஜக ஜனதா தளம் பயன்படுத்திக்கிட்டு வராங்க. அது நடந்து 20 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 20 ஆண்டுகளாக நீங்கள் ஆள்றாங்க அப்படின்றது இல்லாமல் அவங்க பீரியடில் இப்படி இருந்தது அப்படின்றத இப்போவும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ப்ளஸ் குடும்ப பிரச்சனைகள் நிறைய இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் பலவீனங்களாக சொல்கிறாங்க. ஸோ நிறைய கருத்து கணிப்புகள் இப்போ வந்திருக்குது. அது எல்லாமே என்டிஏக்கு சாதகமாகத்தான் சொல்லியிருக்கு. மேட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு வந்திருந்தது. அதில் என்டிஏ தான் வெற்றி பெறும், அப் டு 150 சீட்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி 60 to 75 அந்த 80 அந்த ரேஞ்சில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்லோருமே சொல்கிறக்கூடிய போட்டி அப்படின்றது என்டிஏ வர்சஸ் அதுக்கப்புறமாக இந்தியா கூட்டணி அப்படின்றது தான் சொல்கிறாங்க. இதில் காங்கிரஸ் என்ன ரோலை ப்ளே பண்ணுவாங்க, காங்கிரஸ் கிட்ட தான் இருக்குது ஆர்ஜேடியினுடைய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். இந்த எதிர்கட்சிகளுடைய வெற்றி காங்கிரஸ் கிட்ட தான் இருக்குது. போன வாட்டி காங்கிரஸ் நிறைய சீட்டுகளை வாங்கி குறைவான வெற்றியை பெற்றாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் தேஜஸ்வி யாதவை இப்போ தமிழ்நாட்டில் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரியே ஒரு ஃபார்முலாவை அங்கே கையில் எடுத்தாங்க அப்படின்னா அது எதிர்கட்சிகளுடைய வெற்றிக்கு ஒரு வழியை வகுக்கலாம். அதாவது ஸ்டாலினை இங்கே முன்னிறுத்துகிற மாதிரி அங்கே தேஜஸ்வி யாதவை முன்னிறுத்துறது, இங்கே ஒரு 25 சீட் வாங்கின மாதிரி அங்கே அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி சீட்ஸை வாங்கிட்டு தேஜஸ்வி யாதவை முழுமையாக
அதுதான் ஐ மீன் என்னென்னா ஆர்ஜேடி அதிக சீட்டில் கண்டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும். ஸோ லெஃப்ட்டு அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்குது. அந்த குறிப்பிட்ட சதவீதத்துக்கான லெஃப்ட் பிரிண்ட் அவங்க வாங்கி நின்னாங்கன்னா அது வந்து ஒரு பலமாக பார்க்கப்படும். ஸோ இந்த மாதிரி நின்னாங்க அப்படின்னா அது வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இந்த எலெக்ஷன் ஏன் ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒரு எலெக்ஷனாக இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தான். ஸோ அவர் யாருடைய வாக்குகளை பிரிப்பார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அவர் உதயஜாதி அந்த சமூகத்திலிருந்து வந்ததால் அவங்க அந்த மக்கள் அவரை ஆதரிப்பாங்களா, இல்லை தொடர்ச்சியாக கடந்த 20 ஆண்டுகளாக ஆதரிக்கக்கூடிய பிஜேபியை ஆதரிப்பாங்களா அப்படின்ற கேள்வி இருக்குது. ஓவைசி கடந்த தேர்தலில் நிறைய இஸ்லாமிய பகுதிகளில் இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை பிரித்தார். ஸோ அந்த வாக்குகளை இந்த தேர்தலில் அவர் மீண்டும் பிரிப்பாரா, இல்லை இஸ்லாமிய சமூகம் முழுமையாக ஆர்ஜேடியை ஆதரிக்குமா அப்படின்றதெல்லாம் இதில் கேள்விக்குறிகளாக இருக்குது. ஸோ இதுதான் பீகார் எலெக்ஷன் இப்போ டேட்டா. ஸோ இன்னும் தேர்தல் நெருக்கத்தில் நிறைய கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் வெளியாகும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்தடுத்த காணொலிகளை நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பீகார் எலெக்ஷன்ஸை பற்றி அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.